பாலில் கலப்படத்தை கண்டறிய 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன கருவிகள் வாங்கப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அறிவித்துள்ளார். 500 ஆவின் பாலகங்கள் புதிதாக தொடங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். சட்டப்பேரவையில் பால்வளத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்த பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பன் 21 அறிவிப்புகளை வெளியிட்டார். பால் பரிசோதனை உபகரணங்கள் 165 பால் குளிர்விப்பு மையங்களுக்கு வழங்கப்படும் என்று கூறினார். உம்பாலச்சேரி இன மாடுகளை பாதுகாத்து மேம்படுத்த தேசிய பால் பதிவு திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவித்தார். பாலில் கலப்படத்தை கண்டறிய 6 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன கருவிகள் வாங்கப்படும் என அறிவித்தார். ஆவின் நெய், ஆவின் ஐஸ்கிரீம் ஆகியவற்றிற்கு வெளி மாநிலங்களில் இருந்து வெளிநாடுகளிலும் சிறப்பான வரவேற்பு இருப்பதாக தெரிவித்தார். புதிதாக 500 ஆவின் பாலகங்கள் தொடங்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அறிவித்தார். என்பது மிகவும் சிறப்பான அம்சம். அதுதான் நம்முடைய தமிழ்நாட்டில் வழங்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நிறைய பால் உற்பத்தி பொருட்கள் விற்கிறோம். 560 கோடிக்கு மேலே உற்பத்தி பொருட்கள். வேஸ்டே இருக்காது, எந்த விதமான வேஸ்ட் இருக்காது. அது 560 கோடிக்கு வருஷத்துக்கு நாம் விற்கிறோம். நம்ம அந்த அளவுக்கு கொண்டு இப்போ பேட்டரி கார்கள் மூலம் பூரா பொது இடங்கள்ல விற்கிறோம். நம்ம போட்ட ஸ்டால் பேரு ஆவின். ஆவின் பொருள் தான் தரமா இருக்கு கொடுங்கன்னு சொல்லி இப்போ கேட்டு இப்போ ஏஜென்டால் நியமிக்கக்கூடிய ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்கு நெய்யலாம். இப்போ மற்ற மலேசிய மாநாட்டிலையும் நம்முடைய பொருள்களை வச்சு எல்லாரும் வந்து பார்த்துட்டு மிக பெருமையாக இப்போ வாங்குறதுக்கு எல்லாம் ஏற்பாடு வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்கோம்.